வெல்கம் டு டிடு விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தூண்டி போட போகிறோம். என்னடா இது தூண்டிலையுமே தூண்டி போட போகிறோம்னு நினைக்காதீங்க. நான் தூண்டி வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி. தைரியம் உங்களுக்கு தூண்டியை காட்டுறேன். தூண்டி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கின தூண்டி இதுதான். இதுக்கு வந்து குச்சிலாம் இல்லை, குச்சி நம்ம அங்கே போய் தான் வெட்டணும். ஆனால் வெட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட இன்னொரு ரூம் இருக்குல்ல, அங்கே அந்த ரூமில் வந்து முழுங்கி குத்தலாம் இருக்குது. நம்ம அங்கே போய் குச்சி வெட்டிக்கிட்டு நான் வந்து விலாகை நான் கண்டினியூ பண்ணுறேன். டிடு விலாக் டிடுவிலாக நம்ம வந்து இந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம இந்த குளத்துல நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். இப்போ நம்மள தூண்டி இல்லை இப்போதைக்கு. நம்ம அந்த குச்சி வெட்டிட்டு வந்து தான் நம்ம விலாகை வந்து கண்டினியூ பண்ணோம். டிடுவிலாக் வாங்க, டிடுவிலாக் நம்ம விலாகை வந்து அவங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். டிடுவிலாக் நம்ம இப்போ வந்து அந்த ரூமுக்கு வந்துவிட்டோம். அந்த ஒரு ரூம் பிள்ளை தான் நிற்கிறோம். ஆனால் வந்து நம்மள்ட்ட வந்து அருவா இல்லை. அருவா இல்லாமல் இப்போ வந்து பக்கத்து வீட்டில் போய்ட்டு அருவா வாங்கிட்டு வந்து வெட்டிட்டு நம்ம கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். டிடுவிலாக் டிடுவிலாக் நம்ம அருவா இப்போ வாங்கியாச்சு. போய் கேட்டான், அக்கா அதுமாரி அருவா கொடுங்க கேட்டான். கேட்டோன்னே குடிச்சிட்டாங்க. டிடுவிலாக் அந்த நல்ல உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி. டிடுவிலாக் டிடுவிலாக் நம்ம வந்து குச்சியை வெட்டிட்டோம். நம்ம இந்த குச்சியை நம்ம தூண்டி கட்டி மீன் பிடிக்க போகிறோம். வாங்க எப்படி கட்டணும் சொல்லி தரேன். டிடுவிலாக் நம்ம இப்போ இந்த குச்சி தான் வெட்டணும். ஆனால் அந்த குச்சி வந்து மீன் பிடிச்சா முடிச்சிக்கும் போல இருக்குது. ஆனால் வலையுது நல்லாது. அதனால் நம்ம தம்பி அங்கே வெட்டிகிட்டு இருக்கான். அந்த குச்சி வச்சு நம்ம பிடிக்க போகிறோம். டிடுவிலாக் ஒரு தூண்டியை கூட எங்களால் கட்ட தெரியல. நம்ம விஷ்ணு தான் வந்து கட்டுறான்னா, ஆனால் கட்டவே மாட்டான், முழிக்கிறாங்க. இருங்க உங்களை கிட்ட போய் காட்டுறான். ஒன்றா தான் கட்டுறான்னு பார்ப்போம். அதெல்லாம் எடுத்துட்டு பாருங்களா, இன்னமும் வந்து இப்போ தான் பிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவனை கூட பரவாயில்ல. இருங்க இன்னொரு ஆளை காட்டுறவங்களுக்கு. இப்போ தான் குச்சி வெட்டுறதுக்கு பேருக்காப்புல அவர் இங்கே எங்கே நிற்கிறாங்க. வாங்க நம்ம தூண்டி கட்டுறது வந்து பார்ப்போம். விஷ்ணு கட்டுங்க, விஷ்ணு கட்டுங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்குது. அங்கே வருங்க என் புஜ்ஜி. எங்கே வருங்க, முறையான கழி எடுத்துருக்காங்க. அங்கே வருங்க, தேடி எடுத்துருக்காங்க. அவனுக்கு கழியை கட்டுறா. சரி பாருங்க எப்படி எடுத்துருக்கானுங்க. இருங்க சரி நீ கட்டிட்டு தாங்க பாருங்க. இப்போ இவனும் விளாக் பண்ணுறான்ல, இல்லை நான் விளாக் பண்ண எனக்கே அந்த மாதிரி கேமராவை பிடிச்சிக்கிறது நான். இவனுக்கு கேமராமேன் மேலே தான் நான் பார்க்குற மூலம் இருக்குது. என்ன ஒன்றுமே தெரியலை. அந்தமாரி இருக்குது விஷ்ணு கட்டுறது. இந்த விஷ்ணு ஏதோ கட்டியிருக்காரு. இதுவே இப்போ கட்டுறானா, இப்போ தாலியே கட்டுவானா எப்படி கட்டுவான்னு தெரியல. வேறு ஏசி பாம்பில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது முள்ளை கட்டிட்டாங்க. அடுத்து டிடுவிலாக் இப்போ நாங்கள் வந்து தக்கை கட்ட போகிறோம். தக்கைக்கு இந்த ஸ்டா தான் இருக்குது. அதனால இப்போ என்ன பண்ணுறது இல்லையா. ரைட்டு சேப்பு செருப்பு ஆடுறா பாதி. பாதி சேப்பு செருப்பு ஆடுறேன். இதாடா இருக்கணும். பாதி ஆடுறா அறுத்து கட்டுறா. தக்கா செருப்பில் கட்டினாங்களா மிதக்கும். உனக்கு தக்கையாடா செருப்பு ஆடுறா வெட்டுவா. ஒன்றும் இல்லை சைஸியா செருப்பு ஆடுற பாதி யாரா கட் பண்ணிட்டா பாதியா. கூட ஒன்றும் இல்லை. இங்கே இதில் வந்து இதோட அறுத்துரு விஷ்ணு சொன்ன மாதிரியா. அதுலேயும் அதோட அறுத்து 11 மறைஞ்சிட மாதிரி அறுத்துரு. அழகா தக்கையில் கட்டிடல அழகா. கையை விடாதரா. ஐயோ உள்ள விடுற கையை உள்ள விடுறா. ஐயோ முடிச்சு இருபதுரா. ஐயோ இது போயிண்டா உள்ள விடுறா. உள்ள விடுறாங்கன்னா வாழை தக்கை உள்ள விடாதான் கையை உள்ள விட்டு வச்சுக்கிறா வாழை. இதோட போகுமா இந்தியை கட்டுவாங்களா. இப்போ ஒரு பக்கம் கட்டிகிட்டு இருக்கான் 1 மணி நேரமா. அங்கே ஒரு தக்கையை கீழே போட்டுட்ருக்கான். அது நிற்காது ஆச்சு சைஸியா. தக்கையை கட்ட சொன்னதுக்கு தக்கையை கட்டுறானோ அந்த செருப்பார்த்து கட்டுறானா கட்டியிருந்தா கூட நேரம் இருந்துருக்கும். இந்த ஸ்டாவில் தான் கட்டுவோன்னு ஒத்த காலில் ஒருத்தன் கட்டிகிட்டு இருக்கான். கீழே விழுந்துட்டுருக்கு. அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆள் ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. உட்காந்துட்டான் கீழே. இங்கே பாருங்க காய்ஸ், இவனை வச்சுட்டு நான் விளாக் எடுக்க வந்தேன் பாருங்க. என்னைய சொல்லணும். பரவாயில்ல, ஒரு வழியாக விஷ்ணு டீம் வந்து தக்கையை கட்டிட்டாங்க. அது இல்லாமல் முள்ளையும் இதை கட்டியிருக்காங்க. காட்டேன் வீடியோ காட்டேன். முள் எப்படி கட்டிருக்காங்கன்னு. முள்ளையும் கட்டாங்க, தக்கையும் கட்டாங்க, தூண்டியும் கட்டாங்க. இப்போ நம்ம புஜ்ஜோட டீமில் வந்து நானும் புஜ்ஜியும் தான். புஜ்ஜி இப்போதைக்கு பரவாயில்லையே, நல்லா இல்லைன்னு நினச்ச குச்சி நல்லா தான் இருக்குது. இப்போ டிடுவிலாக் நாங்கள் இப்போ ஒரு வழியாக தூண்டி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து குளத்து தான் போயிட்டு இருக்கோம். டிடுவிலாக் நாங்கள் இன்னும் வந்து நாக்காம்பூச்சி வெட்டவே இல்லை. நாக்காம்பூச்சி அங்கே போய் தான் வெட்டணும். பார்ப்போம். டிடுவிலாக் அங்கே நாக்காம்பூச்சி கிடையாது பார்ப்போம். இல்லைனா அங்கே யாராவது தூண்டி போடுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் தருவாங்களான்னு பார்ப்போம். டிடுவிலாக் நம்ம இப்போ வந்து குளத்துக்கு வந்துட்டோம். டிடுவிலாக் இங்கே நம்ம பாய்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் புழுவே இல்லாமல் தூண்டி போட போயிட்டு இருக்க மொதல் குரூப்பு நம்ம குரூப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க டிடுவிலாக் உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
வீடியோவில் நான் வந்து இந்த இந்த இதை வந்து அழகாக எடுத்து நான் வீடியோவுக்கு வந்து மியூசிக் போடலாம். ஆனால் போட்டால் வந்து காப்பிரைட் விழுந்துட்டு எல்லா வீடியோக்குமே மாதிரி காப்பிரைட் வந்துச்சு. அதனால் நானே பிஜிஎம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னைய. நம்ம டிட்டோ மச்சான் வந்து புழு நோண்டிட்டு இருக்காரு. இப்ப நம்ம தூண்டி போறதுக்காக மண்புழு நோண்டிட்டு இருக்காரு. என்ன மச்சான் இப்ப நோண்டி எடுத்துறீங்களா? மச்சான் சொன்ன மாதிரி எடுத்துட்டாரு. ஒரு புழு எடுத்துட்டோம். இந்த ஒரு புழு வச்சு இப்ப 2 துண்டிக்கு போட போறோம். இப்ப நமக்கு 2வது புழு கிடைச்சிருக்கு. நல்லா தொம்கா மாதிரி இருக்கு இந்த புழு. இந்த புழு போட்டாதான் மீன் மாட்டோம். அது உள்ளியா இருக்கு. 30 நிமிடத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் விளாகருக்கு கூட்டு வந்த பாருங்க. அங்க பாருங்க தூண்டி போடுற தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க எதுக்கு என்ன பேசுறோம் தெரியல உங்களுக்கு. இன்னும் மட்டும் எங்க போறோம் பேசிக்கிட்டே இருக்காங்க. தூண்டியா போடுங்களா ஏன்டா அப்படி பார்த்தாங்க விட்டிக்கிறீங்க. உங்களை விளாக் எடுக்க வந்ததுக்கு வீட்லேயே இருந்திருக்கலாம். சும்மா ரூம்ல படுத்துக்கலாம் நம்மள இருக்கு. தூண்டியா போடியா. உங்க ஊரை கொஞ்சோண்டு குரல வசத்துனா அமைதியா இருப்பானோ. இன்னும் கொஞ்சம் வசத்தணும் நம்மளை தள்ளிடுவானோ கீழே. அவ்வளவுதான் மோசமான போயிடும். அதனால லிமிட்டா குரல வச்சுக்கிறோம் இந்த பயிலோட்டா. ஏன்னா மோசமான பயிலும் 10 பேர் உனக்கு அனுப்பிச்சு பாராப்பா. 10 பேர் இருக்கிறதே 10 பேரா. 10 பேர் அனுப்பிச்சு பண்ணாதீங்களா. நமக்கு வந்து புழு மாட்டலாம் தெரியாது. ஏன்னா போன வேலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன பசங்க கூட்டு போயிருப்போம். அவன் எனக்கு புழு மாட்டி கூட போனால் தூண்டி மட்டும் தான் போடுவான். இங்கே பாருங்க இப்போ தான் மாப்பிள்ளை தூண்டி அலசிட்டு இருக்காரு. ஏன் அலசுறாருன்னு தெரியல. விடுவிழா இங்கே பாருங்க நாங்கள் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. ஆனால் இன்னமும் அந்த தூண்டியில் வந்து ஒரு மீன் கொத்தவும் இல்லை. வந்து ஒரு மேலே வாட்டி அலப்பிட்டு போணுச்சு. அதுக்கப்புறம் மீன் கொத்தவே இல்லை. ரொம்ப நேரமாக ஆச்சுங்கிறங்க. பேக் சைடு காட்டுறாங்களா அந்த 1/2 மணி நேரமாக அந்த புழு தண்ணி உள்ள கிடக்கு. ஆனால் தீண்டி கூட பார்க்கவே இல்லை வந்து. சரி விடுவிழாது இப்போ வந்து பசங்க அடுத்தது இந்த சுற்றுவட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்பாட்டை காட்டுறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து போட்டு பார்ப்போம். அதாவது மாட்டுதானே. அதாவது மீன் மாட்டுச்சா போட்டுட்டே இருக்கீங்களா? சரி சரி இதை கிட்ட வர விடுவிழாக்கு நம்ம டீம்ல வந்து இப்போ 2 பேர் மட்டும் இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. சரி 2 பேர் போயிட்டு வாங்க. நாங்கள் வந்து மீனோட தான் வருவோம் இன்னைக்கு. வெட்டி நம்மதே என் சிங்க குட்டியை 2 சிங்க குட்டி இருக்கா மீன் பிடிக்கிறது. இங்கே பாருங்களா என்ன ரொம்ப நேரமாக தூண்டி ஆட்டிகிட்டு இருக்கா. நடந்தாச்சுக்காச்சும் வந்துட்டா உனக்கு கொத்த வைக்கிறியா? சரி 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 சரியா. தூண்டியை கழுவுவீங்களா அப்பப்பா? அது எதுக்கு உள்ளே விட்டு கழுவி காட்டு. தூண்டியை கழுவுவீங்களா உள்ளே விட்டியா? எதுக்கு தூண்டியை கழுவுறீங்க அப்பப்பா? இப்போ எதுக்கு கழுவுனா மீன் வந்து அப்போ ஏதோ குழம்புது ஏதோ நமக்கு இற கிடைக்குது அப்படின்ட்டு உடையாரும் அப்படின்னு உடையாரும். ஓஹோ இப்போ இப்படி நம்ம தூண்டி அலப்பும் போது கழுவும் போது ஏதோ இற கிடைக்குதுன்னு தூண்டி வரும். சரி தூண்டி வரும்ல மீன் வரும் அந்த தூண்டியை பார்த்துட்டு. அப்போ இந்த புழு தொங்குறத பார்த்துட்டு இதுதான் நம்மளை அலப்பி இருக்குது அப்படின்னு அந்த புழு திங்க வரும். அப்போ தக்க ஆடும்போது நம்ம கொத்தி தூக்குவோம். அதனால தான் டிட்டு விழாக்கு நம்ம வந்து தூண்டி அலப்புறதுக்கான காரணம் டிட்டு விழாக்கு நம்ம தூண்டியை கொத்து டிட்டு விழா கொத்துது தக்க ஆடுது பாரு. இந்த மாதிரி கொத்துற டைமில் நம்ம பேசக்கூடாது. பேசணும்னா மீனை ஓடிப்படும். நாங்களும் ஒரு 1/2 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்கோம். ஆனால் ஒரு மீன் கூட மாட்டலை. டிட்டு விழாக்கு நாங்களும் ஒரு 1/2 மணி நேரமாக உட்காந்துருக்கோம். ஆனால் ஒரு மீன் கூட மாட்டலை டிட்டு விழாக்கு. இப்போ டிட்டு விழாக்கு தூண்டி அசையுது தக்க. ஆனால் வந்து வீடு கிடைக்கப்படும் டிட்டு விழாக்கு. மீன் பிடிக்கிற விழாக்கு கொத்துதா அதை காட்டுற பாருங்க விழாக்கு. நீங்களே இதை கொத்துது இழுக்கு டிட்டு விழாக்கு. பேர்னு விழாக்கு கொத்துது தக்கையை கொத்துது டிட்டு விழாக்கு. ஆனால் மீன் இழுக்க மாட்டேன் விழாக்கு. காலைல ஒரு அண்ணங்க தான் உட்காந்து பிடிச்சாரு. அவரு பிடிக்கும் போது நல்லா 2-3 ஸ்லேப்பு எல்லாம் முறையான ஸ்லேப்பு எடுத்துகிட்டு போனார். சரி அதை பார்த்துட்டு இன்றைக்கி இந்த விழாக்கு போகலான்னு வந்தோம். நமக்கு ஒன்று கூட கிடைக்கல டிட்டு விழாக்கு. ஒருவேளை உன் கைராசி சரியில்லையோ காட்டு கொஞ்ச நேரம் நான் பிடிச்சி பார்க்குறேன். பாருங்க டிட்டு விழாக்கு தக்க ஆடிச்சு இருந்துச்சுல. சரி மீன் சரி கொத்துன்னு பார்த்தாங்க பாருங்க. நல்லா தின்னுட்டு கொஞ்சோண்டு வச்சுருக்காரு இவர். இப்போ என்ன பண்ணுறதுன்னா இப்போ புதுசாக இப்போ என்னோடய கைராசியை பார்ப்போம் வாங்க. இந்த ப்ரோ இதை கொத்து ப்ரோ பார்ப்போம். இப்போ என்னோடய கைராசியை பார்க்க போகிறோம் வேறு. இப்போ
இப்போ ஒன்று கூட உனக்காவது கைராசி கொத்துச்சு மீன் தின்னுச்சு. என்னோடய கைராசியை பார்ப்போம், ஏதாவது கொத்துதான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா என் கையை வைக்கிற இடம்லாம் விளங்காமல் போகுது. சரி இதையாவது கையை வைப்போம்னு யூடியூப்புக்குள்ளே வந்தேன், அது சுத்தமாக விளங்காமல் போகுது. இப்போ தூண்டி போட்டு இதில் தூண்டிலாவது கையை வைப்போம், இதாவது விளங்குமானு பார்ப்போம். டிட்டோலாக் திருப்பியும் கோத்துருக்கோம். திருப்பி என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆனால் மீன் போட்டிருக்கேன். யார் ராசி சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் எங்கள் அத்தான் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ராசி எப்படி இருக்கும் போட்டு பார்ப்போம். அப்படியே தூண்டியை கழுவணுமா பாப்பா? அவர் கழுவுங்க தான், போட்டு பார்த்துட்டு பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். தூண்டியை கழுவியாச்சு, போடுறோம். நரம்பு வச்சு வந்த மாதிரி ஆட்டணுமா? ஆட்டணும், அவ்வளோதான். ஆட்டியாச்சு. அங்கே பாருங்க கொத்துதா நம்ம கைராசிக்கு. ஆஹா, அத்தா ராசிக்கும் கொத்துது. எங்கே கொத்துது? கொத்தவே இல்லையா, கொத்தவே இல்லையா. பாருங்க டிட்டோலாக், என் ராசிக்காவது கொத்துனுச்சு, அத்தா ராசிக்கு கொத்துன்னு நினச்சா தூண்டியை பிடிச்சா மாணிக்கு தான் இருக்காரு. ஆனால் ஒரு அசைவு கூட இல்லை. கையை ஆட்டுறாரு, ஆனால் வேஸ்ட்டாக தான் ஆட்டுறாரு. இன்னைக்கு ஒரு ஏதோ ஒன்று பிடிச்சி சமைக்கலான்னு பார்த்தா ஒன்றும் மாட்டாத பிறகு இன்னும் ஒன்றும் புரியல. ஒரு மீனாவது பிடிச்சிட்டு தான் டிட்டோலாக் போகிறோம். புச்சி பாபும் போயிட்டான், பார்ப்போம் வாங்க. அங்கே பாருங்கள் நம்ம தூண்டி வந்து இன்னும் அசைய கூட இல்லை. நான் சொன்னேன்னா இல்லையா உங்கள்கிட்ட, இவன் ராசிக்காவது அசையும், இந்த ராசிக்கு அசைய கூட இல்லை பாருங்க டிட்டோலாக். நம்ம ராசி அப்படி ஒரே ஒரு மீன் கிடச்சா போயிட மாட்டோமா? A few moments later. டிட்டோலாக் நம்ம இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை டிட்டோலாக். இங்கே வெறும் தூண்டி தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னடா விளாக் எடுக்க வரான், ஒரு மீன் கூட பிடிக்க மாட்டான், என்ன தான் இப்படி விளாக் பண்ணி யாரும் நினைக்காதீங்க. நம்ம ராசி அப்படிங்க. நான் போட்ட நாக்காம்பூச்சை கூட மீன் தூண்டி கூட பார்க்கல. அதனால தான் டிட்டோலாக் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நம்ம விளாகில் வரணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்களும் நம்ம விளாகில் வரலாம். டிட்டோலாக்